திருப்பூர் மாவட்டம் ஆலம்பாடியில் போலீசாருக்கு மிரட்டல் விடுத்த தாவேகா நிர்வாகிகள் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். தமிழக வெற்றிக் கழகத்தின் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் ஆலம்பாடி பகுதியில் முன் அனுமதி பெறாமல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து விசாரிக்கச் சென்ற உதவி ஆய்வாளர் சரவணன் உள்ளிட்ட காவலர்களை தாவேகா நிர்வாகிகள் நடராஜ் மற்றும் சரவணன் ஆகியோர் மிரட்டி அனுப்பியுள்ளனர். இது தொடர்பான புகாரில் 6 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் தாவேகா நிர்வாகிகளான நடராஜ், பிரதீப் குமார் ஆகியோரை கைது செய்தனர். நாகர்கோவிலில் உள்ள அரசு மகளிர் தொடக்கப் பள்ளியில் குடிநீர் குழாய்களை அடையாளம் தெரியாத சிலர் அடித்து உடைத்ததால் குடிநீரின்றி மாணவிகள் தவிப்புக்குள்ளாகி உள்ளனர். எஸ்எல்பி அரசு மகளிர் தொடக்கப் பள்ளியில் இரவு நேரத்தில் சிலர் மது அருந்தியதாக கூறப்படுகிறது. அப்போது போதையில் குடிநீர் குழாய்களை அடித்து உடைத்து சேதப்படுத்தி உள்ளனர். இதனால் மாணவிகள் கடும் சிரமத்திற்குள்ளாகி உள்ளனர். மாணவர்களுக்கு சாப்பிட்டு விட்டு கையை கழுவக்கூடிய அந்த பைப்பை கம்ப்ளீட்டாக உடைத்து சேதப்படுத்தியிருக்கிறார்கள். போதாதென்று அவர்கள் சாப்பிடக்கூடிய பிளேட்டுகளையும் அடித்து உடைத்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்குமாறு தலைமை ஆசிரியர் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வடசென்னை அனல் மின் நிலையத்தில் பராமரிப்பு மற்றும் பழுது ஆகிய காரணங்களால் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அத்திப்பட்டில் உள்ள வடசென்னை அனல் மின் நிலையத்தில் உள்ள 2வது நிலையின் முதல் அலகில் ஆண்டு பராமரிப்பிற்காக 600 மெகாவாட் மின் உற்பத்தி நிறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் கொதிகலன் குழாயில் ஏற்பட்ட கசிவு காரணமாக 2வது நிலையின் 2வது அலகில் 600 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. கசிவை சரி செய்யும் பணியில் மின் ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். ஒரே நேரத்தில் 1200 மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது 630 மெகாவாட் மட்டுமே உற்பத்தி நடைபெற்று வருகிறது. வரும் ஜனவரி மாதத்துக்குள் நடைபெறவுள்ள தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் 3 லட்சமாவது பயனாளிக்கான பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்குவார் என தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் சி.வி. கணேசன் கூறியுள்ளார். இது தொடர்பான முன்னேற்பாடு பணிகள் குறித்து அமைச்சர் கணேசன் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. அப்போது அதிகாரிகளுக்கு அமைச்சர் கணேசன் ஆலோசனைகளை வழங்கினார். ஏற்கனவே 2,98,000 இளைஞர்களுக்கு வேலை வழங்கப்பட்டுள்ள நிலையில் தற்போது நடத்தப்படும் முகாம் மூலம் 3 லட்சமாவது பயனாளி பணி நியமன ஆணை வழங்கப்பட உள்ளதாக அமைச்சர் சி.வி. கணேசன் கூறினார். உலகக்கோப்பை ரோல்பால் ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கம் வென்று சாதனை படைத்த மாணவ மாணவிகளுக்கு திண்டுக்கல் மாவட்டம் சின்னாளப்பட்டி பிரிவில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பூஞ்சோலை பேருந்து நிலையம் வழியாக வெற்றி கோப்பையுடன் ஊர்வலமாக மாணவர்களை அழைத்துச் சென்றபோது அவர்களுக்கு பொதுமக்கள் வழிநெடுகிலும் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். ஃபைனல் மேட்ச் கென்யா கூட கொஞ்சம் டஃபாக விளாண்டு 11-10 அப்படின்ற கோல் கணக்கில் இந்தியா வெற்றி பெற்றுச்சு. இதுக்கு ரொம்ப எங்களுக்கு பெருமையாக இருக்கு. பின்னர் மாணவ மாணவிகளை பாராட்டி பரிசுகள் வழங்கி வாழ்த்தினர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விற்பனைக்காக கஞ்சா கடத்தி வந்த கணவன் மனைவி உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடமிருந்து 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 40 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து பல்லடத்திற்கு பேருந்தில் வந்த மோகன்குமார் மற்றும் யோகேஸ்வரி ஆகிய தம்பதியரை கையும் களவுமாக கைது செய்த பல்லடம் போலீசார் இந்த கடத்தலில் தொடர்புடைய மேலும் 9 பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு ராமேஸ்வரத்தில் உள்ள பேக்கரிகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். இதில் கெட்டுப்போன பிரெட்டுகளையும் அவர்கள் கண்டுபிடித்து அழித்தனர். காலாவதியான பொருட்களை விற்பனை செய்த ராமேஸ்வரத்தில் உள்ள 2 பேக்கரிகளுக்கு தலா 5,000 ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் காலாவதியான பொருட்களை மீண்டும் விற்பனை செய்தால் கடைகள் அடைக்கப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். நாகர்கோவிலில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வாட்டர் டேங்க் பகுதியில் கிறிஸ்துமஸ் செல்ஃபி பாயிண்ட் அமைக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்து பிறப்பை தத்ரூபமாக வடிவமைத்து அதில் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கிறிஸ்துமஸ் தாத்தா, நட்சத்திரங்கள், வண்ண விளக்குகள் என அலங்காரம் செய்யப்பட்டு உள்ளது. இந்த செல்ஃபி பாயிண்ட் பகுதியில் ஏராளமான பொதுமக்கள் குடும்பமாக வந்து புகைப்படம் எடுத்து செல்கின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.